பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி தூய ஆவியானவரே. இதோ இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேலையை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இங்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதன்படி வாழ எங்களுக்கு ஒரு அருளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இது எதுக்கு என்றால் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட பந்தயத்தில் ஓடி முழுவதுமாக வெற்றி சிறந்து எங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறதுக்காக இந்த ஒரு தருணத்தை எங்களுக்காக கொடுத்திருக்கின்ற ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலில் தான் நாங்கள் செய்ய வேண்டுமான ஒரு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை மறைத்து முழுவதுமாக நீரே செயல்பட்டு இருக்கின்றீர். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு அருளி அதன்படி எங்களை வழி நடத்தி எங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போது நாங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம். உம்முடைய அந்த நம்பிக்கை, விசுவாசம் இல்லை எனில் எங்களால் ஒரு காரியமும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து உமது விசுவாசத்தை எங்களுக்கு வளர்த்து கொள்ள உமது ஆவியானவரை எங்களை கொடுத்து அந்த ஆவியானவர் வழியாக எங்களுக்கு இந்த விசுவாசத்தை எங்களுக்கு ஊற்றி அதன் வளர்க்க ஒரு கிருபை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து நீர் பேசப் போகின்றீர், பேசிக்கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கு சென்றாலும் எங்களுடைய கவனம் முழுவதுமாக உம்மிடத்தில் தான் இருக்க வேண்டும், தவிர வேற எங்கேயும் இருக்கவே கூடாது. தேவையான வார்த்தைகள், தேவையான சிந்தனைகள் நம்ம மனதில் ஒருபோதும் வரக்கூடாது. அதற்காக தான் இந்த மறைக்கல்வி வகுப்பு. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடி வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே Praise God. Thank you, Jesus. Hallelujah. So, நாம விசுவாசத்தை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த விசுவாசத்துல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு நாம பார்த்தோம். அது என்னன்னா எதிர்நோக்கு. அந்த எதிர்நோக்கு இல்லைன்னா நம்மளுடைய விசுவாசம் செயல்பட முடியாது. உங்க விசுவாசம் செயல்படலைன்னா அது விசுவாசமே கிடையாது. ஏன்னா செயல் இல்லாத விசுவாசம் செத்ததே. எப்படி ஒரு உடலுக்கு ஆவி முக்கியமோ அதே போல ஒரு விசுவாசம், உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் அதை நீங்கள் செயலில் காட்ட வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ அந்த எதிர்நோக்கு இல்லாட்டி நம்மளால இந்த விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது, நம்பிக்கையை செயல்படுத்த முடியாது. அதை நம்ம நிறைய ஒரு எடுத்துக்காட்டு, அப்ரஹாம், அந்த பேதுரு, யோவான், அப்புறம் பால், பர்னபாஸ், இவங்க எல்லாருமே எப்படி அந்த விசுவாசத்தை வளர்த்து அதன்படி வாழ்ந்தாங்கன்றதை நாம பார்க்குறோம். பிரேஸ் கார்டு. இப்போ விசுவாசம்னு சொல்ல போனா பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி விசுவாசத்தை பத்தி நிறைய கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது எதுல பார்த்தீங்கன்னா ஹீப்ரூஸ், எபிரேயர் அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 40 வரை. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம். அதாவது நம்மளுக்கு விசுவாசம் என்னன்னு தெரியும். அந்த நம்ம நிறைய டீச்சிங்லாம் கேட்டிருக்கோம், அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதனால திருப்பியும் நம்ம போகணுன்ட்டு அவசியம் இல்லை, நிறைய நாம பார்த்தாச்சு. இப்போ இந்த எபிரேயர் 11 இருந்து நாம என்ன கத்துக்கலாம்?
விசுவாசம்னா எப்படி இருக்கணும்? இந்த மலைய முன்னோர்கள் எப்படி விசுவாசத்துல எப்படி ஆபிரகாமால செயல்பட முடிந்தது? எப்படி நோவாவால செயல்பட முடியுது? எப்படி ஆபேலால செயல்பட முடியுது? எப்படி சாராவால செயல்பட முடியுது? அது எல்லாத்தையும் நாம இன்றைக்கு இல்ல நாளைக்கு சேர்த்து நாம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு வசனமா பார்ப்போம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஸோ இதுல வந்து நிறைய விஷயம் நாம பார்த்திருக்கோம். ஒண்ணு வந்து நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, நவ் ஃபேத் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்டு ஃபார். அதாவது நம்பிக்கை, இந்த நம்பிக்கை விசுவாசம் பார்த்தீங்கன்னா, முதலாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிடைக்கும் என்னும் உறுதி. அதாவது இப்பவே நம்ம பேசுனது கிடைக்கும், இப்பவே நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கும். அதுதான் வந்து விசுவாசம். நாளைக்கு கிடைக்கும், இல்ல 2 நாள் கழிச்சு கிடைக்கும், இல்ல 3 நாள், இல்ல 1 வருஷம், 2 வருஷம், கண்டிப்பாக கடவுள் என்னை குணப்படுத்துவார், இன்னைக்குலாம் ஒரு நாள் கண்டிப்பா என்னை குணப்படுத்துவாரு அப்படின்னு இருந்தா அது உண்மையான விசுவாசமே கிடையாது. விசுவாசம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வசனத்தை எடுத்து ஜெபித்தீங்கன்னா, ஜெபிக்கும் போது நீங்க அதை முழுமையாக நம்பணும். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அது கிடைக்கும் என்னும் உறுதி, இப்பவே கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாததை பற்றி ஐயமற்ற நிலை. ஓகே, ரெண்டாவது அது விசுவாசம் என்றது கண்ணுக்கு புலப்படாதவை. மூணாவது, நாலாவது வந்து நாம் என்ன கேட்டோமோ அதை பத்தி பயப்படாத ஒரு ஐயமற்ற ஒரு அஃப்ரேடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஐயமற்ற ஒரு நிலையில இருக்கும். ஸோ 4 விஷயம்: எதிர்நோக்கு, நாம் என்ன கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும் என்னும் உறுதி, அந்த ட்ரஸ்ட். அடுத்தது வந்து கண்ணுக்கு புலப்படாதவை, விசுவாசம் என்பது நம்ம கண்ணுக்கு புலப்படாதது. அதுக்கப்புறம் 4வது என்னன்னா ஐயமற்ற நிலை. அதை பத்தி நாம வந்து பயப்படவே தேவையில்லை. கடவுள் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொன்னார்னா, நம்ம அந்த வார்த்தையை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பாக அது நடக்கும். நடக்காது என்ற ஒரு ஐயமற்ற நிலையிலிருந்து வெளியில வர்றது தான் இந்த விசுவாசம். பிரைஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இது வந்து நடக்கும், அதாவது ஒரு இதுல இருக்கும், நடக்குமா நடக்காதா? அந்த ரேஸ்ல எல்லாம் போவாங்க தெரியுமா, குதிரை ரேஸோ எல்லாம் போகும்போது இந்த குதிரை வருமா அந்த குதிரை வருமான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் காட். அந்த மாதிரி இருக்கிறது நம்பிக்கை கிடையாது. கண்டிப்பா இந்த குதிரை தான் ஜெயிக்கும். அதை அந்த குதிரை மேல நம்பிக்கை வச்சுதான் பணத்தை கட்டுறாங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி அது வந்து வேர்ல்டு, உலகளாவிய ஒரு சிந்தனை. இதுல ஆவிக்குரிய ஒரு சிந்தனை என்னன்னா, நீங்க கேட்டது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே கடவுள் இயேசு கிறிஸ்து சிலுவையின் வழியாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு நம்மளுடைய ஆவிக்குரிய உலகத்துல வச்சுட்டு இருக்காரு. நமக்கு கடவுளுடைய விருப்பத்துக்கேற்ப நீங்க எதை கேட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? அப்போ அதுதான் நம்ம இந்த முதலாவது வசனத்திலிருந்து படிக்கிறது. கண்டிப்பா நடக்கும். ஆனா நடக்காதுன்ற ஒரு ஐயமற்ற நிலை, நம்மளுக்கு ஐயமற்ற நிலையில நாம இருப்போம். அதுதான் வந்து முதலாவது வசனம் சொல்லிக் கொடுக்குது. இப்ப பாருங்க, அடுத்த இந்த நம்பிக்கையால் தான் தம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவனென்று காணப்படுகிறவை உண்டாயின என்று நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். ஓகேவா? அப்போ அதுதான் நம்ம பார்க்கிறோம். கண்ணுக்கு புலப்படாதவை, காணாதவற்றிலிருந்து காணப்படுகிறவை உண்டாயின. இப்போ இந்த மலைகள் எல்லாம் பாக்குறீங்களா? இந்த மலைகள்லாம் எப்படி உருவாச்சுன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? யார் இந்த மலைகள்லாம் உருவாக்குனா? கடவுளுடைய வார்த்தை. அப்போ கடவுளுடைய வார்த்தை மூலியமா தான் இந்த மலைகள் எல்லாம் உருவாகுது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கல்லு மண். அந்த கல்லு மண்ணெல்லாம் எங்கேருந்து வரும்? யாராவது எடுத்து வந்து செஞ்சாங்களா அவ்வளவு பெருசா? இல்ல, கிடையாது. கடவுளுடைய வார்த்தையில எல்லாம் உருவாகிடுச்சு. அதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாருங்க, 4வது பாருங்க. நம்பிக்கையால் தான் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அதனால் அவர் நேர்மையானவர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய கனிகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேலின் நம்பிக்கையின் மூலம் இன்னும்
பேசிக் கொண்டிருக்கிறார். பிரேஸ் காட். இப்போ நாம என்ன 4வது வசனத்துல என்ன பார்க்கிறோம்னா, இந்த விசுவாசம் என்றது நம்மளுடைய முழு என்ன சொல்றது, முழுதா கொடுக்கிறதா விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன பண்ணும்னா, கடவுளுக்கு கொடுக்கறதுல பெஸ்டா கொடுக்கறதா விசுவாசம். புரியுதாங்க? என்ன சொல்ற பாருங்க. நம்பிக்கையினால்தான் ஆபேல் காயேனுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அப்ப அந்த விசுவாசம் என்ன பண்ணும்? நாம எது செஞ்சாலும் மேலான ஒரு வேலையா கடவுளுக்கு செய்யணும்னா அது இந்த விசுவாசத்தினால் தான் நடக்கும். அதுக்கு என்ன பலன் கொடுக்கிறார் பாருங்க. அதனால் அவர் நேர்மையாளர் என கடவுளிடமிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய கனிகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இறந்து போன போதிலும் இந்த ஆபேல் நம்பிக்கையின் மூலம் இன்னும் பேசிக் கொண்டு இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசம் என்ன பண்ணும்னா, கடவுளுக்கு நாம கொடுக்கறதுலயே மேலானதையா கொடுக்க வைக்கிறது தான் இந்த விசுவாசம் கொடுக்க வைக்குமா. நம்ம அந்த விசுவாசத்தோட குணநலன்கள், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நாம் பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபேத் ஹெல்ப்ஸ் அஸ் டு கிவ் த பெஸ்ட் ஆஃப் அ பெஸ்ட் டு காட். நீங்க கடவுளுக்கு ஏதாவது முடிஞ்சு போனதோ மிச்சம் வச்சதோ கொடுப்பீங்களா? கிடையவே கிடையாது. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து சரியா, ஒரு இடத்துல எங்க சர்ச்லயே பார்த்தீங்கன்னா, இந்த குட் ஃப்ரைடே அந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அரிசியை எடுத்து எல்லாம் உங்க சர்ச்ல இருக்குமா தெரியல, 40 நாள் அந்த அரிசியை சேமிச்சு நீங்க வந்து கொடுக்கணும். பிரேஸ் கார்டு. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க, அதனுடைய அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அரிசி கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்க, கடைசியில வந்து அந்த அரிசியை ஒரு 5 கிலோவோ 10 கிலோ அரிசி பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து மேலான காணிக்கையா? சொல்லுங்க. இல்ல. அந்த 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 இந்த பெரிய வியாழன் அன்னைக்கு அதை கொண்டு வந்து கொடுக்க சொன்னா பிளாஸ்டிக் பேக்ல இருக்கிறது கம்மியா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வரும், பொன்னி, பாயில்டு பொன்னி, பிரீமியம் பொன்னி, என்னென்னமோ வரும். ஃபுல் பேக்கெட் அப்படியே இருக்கும். அதெல்லாம் வந்து மேலானதா? கிடையவே கிடையாது. எதற்காக அந்த ஒரு இதுனா, நீங்க சாப்பிடும் போது, சாப்பாடு வடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த எடுத்து நீங்க எல்லாருக்கும் வைக்கிறீங்க தெரியுமா? எல்லாரும் ஒரு அளவுல நீங்க சாப்பாடு வைப்பீங்க, கரெக்டா? அதுல என்ன பண்ணணும்னா, அதுல இருந்து ஒன்றை எடுத்து நீங்க தனியா வச்சுட்டு மீதியை சமைச்சு சாப்பிட்றது தான் கடவுள் விரும்புறார். 10 கிலோ அரிசி 20 கிலோ அரிசி வாங்கிட்டு அவருக்கு என்ன காசா இல்லையா வாங்கி கொடுக்கறதுக்கு? அவர் உங்களுடைய பலியை எப்படின்ட்டு அவர் செக் பண்றார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டெய்லி ஒரு ஒரு அந்த படின்னு சொல்லுவாங்க, 4 படி எடுத்து 5 பேருக்கு சமைக்கிறோம், 6 பேருக்கு சமைக்கிறோம்னா, அந்த 4 படி அதுல போட்டுட்டு அதுல இருந்து ஒரு கை கொஞ்சம் அரிசி எடுத்து தனியா வச்சு அதை சேமிச்சு 40 நாள்ல கொடுக்கறது தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. அதுதான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ஆனா நாம என்ன பண்றோம், நானும் இதை மாதிரியே கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் வந்து ஒரு தூய ஆவியான உணர்த்தோட சொன்னேன், இந்த மாதிரி கொடுக்கறத கடவுள் வந்து அவர் வந்து ஏற்கவே மாட்டாரு. அவருக்கு என்ன, அவர்கிட்ட காசு இல்லாமையா அதெல்லாம் கேட்கிறாரு? உங்களுடைய ஹார்ட் கண்டிஷன், உங்களுடைய மன நிறைவு, உங்களுடைய மனது எப்படி இருக்கு, நீங்க எப்படி கொடுக்குறீங்க. நாம என்ன பண்றோம், அந்த 40 நாள் சிக்கனு மட்டனு எல்லாத்தையும் சாப்பிட்றோம். எல்லாம் கேட்டா இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றோம், அந்த குட் ஃப்ரைடேக்கு வந்து அழுகலும் அழுகுறோம். எதற்காக? இந்த வெளி வேஷம். அப்போ நீங்க அந்த அந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த 40 நாள் அந்த உறுத்தல் இருக்கணும். அதுதான் வந்து கடவுள் எதிர்பார்க்கிறார். நான் வந்து எல்லா நாளும் கறி மீன்லாம் சாப்பிடுவேன், ஆனா அன்னைக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன். அது என்னது ஒரு இது? அப்போ நாம என்ன பண்றோம்னா, அத ஒரு ஒரு லாவை தான் பார்க்குறோம், ஒரு சட்டமா தான் பார்க்குறோமே தவிர நம்மளுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாம செய்ய மாட்டேன்றோம். இங்க ஆபேல் என்ன பண்றாரு, காயனுடைய பலியை மேலான பலியாக கடவுளுக்கு செலுத்தினார். அதை கடவுள் நேர்மையானவர் என கடவுளிலிருந்து நற்சான்று பெற்றார். அவருடைய கனிகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார். இப்போ நம்ம செஞ்சதை வச்சு சொல்லுங்களேன், நம்மளால கடவுள் நம்மளுக்கு சான்று பகர முடியுமா? ஓ தெரியுமா, இந்த பையன் வந்து 100 கிலோ பாஸ்மதி ரைஸ் கொடுத்தான்ப்பா,
அது வந்து கடவுள் கேட்கல. கடவுள் வந்து உங்களுடைய இருதயத்திலிருந்து வரணும். அதுதான் வந்து ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சேர் போட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாரு. என்னன்னா எல்லாரும் காணிக்கை போடுறத பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாரும் சதிசேயர், பரிசேயர் எல்லாம் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு ஏழை பெண்மணி என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இருந்த 2 வெள்ளி காசையும் அப்படி போட்டுருவாங்க. அப்போ கடவுள் சொல்லுவாரு, மற்றவர்களை விட இவள் செலுத்திய காணிக்கை மேலான காணிக்கை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா மற்றவங்க வந்து வந்ததுல 10% எடுத்து போடுறாங்க. அப்போ மீத 90% அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்த பெண்மணியும் அவங்க கிட்ட இருந்ததே 2 தான். அந்த 2 எடுத்து போடுறாங்க. நாளைக்கு அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார். கேட்கும்போது எங்கன்னா அது வந்து அதாவது நம்ம கடவுளுக்கு செலுத்தும் போது பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். இந்த பெஸ்ட், அதாவது மேலானது கொடுக்கணும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 சூப்பரான ஒரு இதை வாங்கி கொடுக்கணும். ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா காசை போட்டு எவ்வளோ பேதான் அதை வாங்கி கொடுக்கணுமோ அதை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுடைய மனதில் ஆழத்திலிருந்து வர மேலான காணிக்கை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இது வந்து எப்படி சாத்தியம்னா, விசுவாசத்தின் மூலியமாக இது சாத்தியம். அப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லுவாரு, அந்த வசனத்தை பார்ப்போம். ப்ரொவர்ப்ஸ் நினைக்கிறேன். ஆ நீதிமொழிகள் 3:9. நான் திருப்பி இங்க வருவோம். பாருங்க, உன் செல்வத்தை கொண்டு அவற்றை போற்று, உன் விளைச்சல்களில் எல்லாவற்றினும் முதன்மை பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்னா, யூ ஹாவ் டு ஆஃபர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் யோர் ஆஃப் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் Your ஆஃப் growth, your growth, whatever you grow. கிராப்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது இப்போ 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 நான் எப்படி இதை பண்ணேன்னா, சேலரி வரும்ல, எனக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு சேலரியில் இருந்தேன். ஒரு 2012 6 டிஜிட் சேலரி. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வேறுக்கோ என்னமோ 6 டிஜிட் சேலரி தான். பட் அந்த 15ஆம் தேதி 20ஆம் தேதி பார்க்கலாம், கையில் 10,000 15,000 தான் இருக்கும். அது கூட இருக்குமா இல்லையான்னு தெரியாது. பிரேஸ் கார்டு. இப்போ என்னன்னா, இந்த 10% டைத்திங்ன்ட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல சொல்லுவாங்க. இப்போ வந்து 10%ஏ கிடையாது. என்ன எனக்கு தோணுதோ அதை நான் அப்படியே கொடுத்துருவேன். பிரேஸ் கார்டு, ஓகேவா? இப்போ அந்த 10% டைத்திங்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இந்த இதுபடி உனக்கு வருகிற முதல் விளைச்சல்லிருந்து ஃபர்ஸ்ட் 10 அதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இப்போ நான் ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10% வந்து 15,000. அந்த சேலரி வந்தோடனே என்ன பண்ணணும்னா, அந்த 15,000 எடுத்து கடவுளுக்குன்னு தனியா வச்சு கொடுத்துடணும். அதுதான் அதுதான் இந்த சொல்லுது, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஆனா நான் எப்படி தெரியுமா பண்ணேன், எல்லா எக்ஸ்பென்சஸ்லாம் செலவழிச்சுட்டு கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 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 40,000 50,000 நிற்கும். ஓகேவா? அதுல இருந்து 10% என்ன வரும், 5,000 இல்லை 4,000 வரும். அப்பவே பாத்தீங்கன்னா திடீர்னு வேற ஏதாவது செலவு வந்தபோது அப்படியே கம்மி ஆயிட்டு வரும்போது கடைசியில ஒரு 10-15,000 கையில இருக்கும். ஸோ அதுல இருந்து என்ன பண்ண, ஒரு 10% கொடுப்பேன். எப்படி வரும், 1,000 1,500 வரும். நான் இப்படிதான் கொடுத்துட்டு இருந்தேனே தவிர அது முழுமையா நான் புரிஞ்சுக்கல. எனக்கு என்னன்னா 10% கொடுக்கணும், அவ்வளவுதான். ஆனா எப்போ கொடுக்கணும், அதுவும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது வரும்போது, அதாவது இப்போ இப்போ வந்து எனக்கு சேலரின்னு எதுவுமே கிடையாது. ஸோ யாராவது என்னைய வந்து பிளஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து நான் அப்படியே அந்த மற்றவங்களுக்கோ இல்லை ட்ரஸ்ட்டுக்கோ இல்லை எதுக்கோ இது பண்ணிடுவேன். பிரேஸ் கார்டு ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிக்கோ நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற செலவை பார்ப்பேன். அது எல்லாமே அந்த இதுக்குள்ள கரெக்டாக இதாகும். இதுதான் வந்து நான்
2020 இருந்து நிறைய கத்துக்கிட்டது இதுதான். பிரேஸ் காட். அதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இதுதான், அதாவது உன் விளைச்சல்களில் எல்லாவற்றினும் முதற் பலனை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. ஏன்னா நீங்க உங்களுக்கு ஒரு இதுல இருந்து பலன் கிடைக்குதுன்னா அது வந்து கடவுளுடைய செயலால் மட்டும்தான் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. அப்போ பாருங்க 10வது வசனம் சொல்றாரு பாருங்க, நீங்க அந்த மாதிரி கடைபிடிச்சீங்கன்னா அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய் ஆண்டவர் உன்னை கண்டு, ஓகே அது வேணாம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும் உன் குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். அப்போ நம்மளுடைய களஞ்சியம் நிலையா இல்ல, எப்போதுமே காலியா இருக்குது, எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தோம்னா நாம கொடுக்கறத கடவுளுக்கு மேலானதாக நாம கொடுக்கறது கிடையாது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பிரேஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ பாருங்க, திருப்பி நாம எபிரேயர் 11:4 போலாம். நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயினுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். மேலான பலினா உங்கள வரதுல முதன்மையான பலி, அதுவும் உங்களுடைய மனது நிறைஞ்சு கொடுக்கணுமா. இன்னொரு வசனம் என்னன்னா 2 கொரிந்தியர். தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்குள்ள பிடிச்சான்னு பார்த்தா கிடையாது, முடிக்க முடியல. இங்க பாருங்க, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். கடவுளுக்கு வேண்டியது நிறைவு, மன நிறைவோட கொடுக்கணும். ஐயோ கடவுளுக்கு கொடுக்குறோமே, எனக்கு இந்த செலவு இல்லையே, இதை கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுத்து அதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருந்துடலாம். நீங்க கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளை இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சு, நான் தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டா கடவுள் அதை ஏத்துப்பார். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொடுக்குறோமே இந்த மாதிரி கொடுக்குறோமே புலம்பி கொடுக்கறது நல்லது கிடையாது. வாங்குறவங்களுக்கு நல்லதுதான், ஆனா அது கடவுளுக்கு உகந்த ஒரு வழியாக அதை ஏற்க முடியாது, அவரால் ஏற்க முடியாது. நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார், இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம் முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். முன்னாடியே நீங்க தீர்மானிச்சிருவீங்க. அதாவது அந்த அந்த என்ன சொல்றது, அந்த தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அது பேர் என்னது, டிசிஷன் பண்ணிடுவீங்களே, நான் இவ்வளவு கொடுக்க போறேன், ஓகே இந்த மாசத்தை இவ்வளவு கொடுக்க போறேன், அது வந்து நீங்க அதை கொடுங்க, அவ்வளவுதான். கடவுள் வந்து நீங்க 2% கொடுத்தாலோ 20% கொடுத்தாலோ இல்ல 200% கொடுக்குறீங்களோ அது அவளுக்கு முக்கியம் கிடையாது. ஆனா மன வருத்தத்தோடமோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். யாரோ ஒருத்தங்க வந்து பிரதர் வந்து சொன்னார்ப்பா 10% கண்டிப்பா கொடுக்கணும், 20% கண்டிப்பா கொடுக்கணும், அதனால நான் கொடுக்குறேன், அது வந்து நல்லது கிடையாது. அது வந்து கடவுளுக்கு உகந்த ஒரு வழியோ இல்ல கடவுளுக்கு நிறைவாக கொடுப்பதோ கிடையாது. மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். அப்போ இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப நாளா இந்த ஏன் ஆண்டவர் காயனுடைய இத ஏத்துக்கல, ஆபேலோட பழியை மட்டும் ஏத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அலசஞ்சேன். எனக்கு எதுவுமே அங்க போய் பார்த்தேன் இங்க போய் பார்த்தேன், சரியான இடத்துல கிடைக்கவே இல்லை. அப்போதான் தூய ஆவியார் நடத்தினா, நீ ஏன் எல்லா இடத்துலயும் போய் தேடுற, 2 கொரிந்தியர் 7:8 என்னவா, இன்னும் 8 தானே, ஆமா 9 6 7 8 தெரியும். அதுல உனக்கு அதுல தான் இதுக்கான ஆன்சர் இருக்குன்னு சொன்னோன்னா, நான் போய் பார்த்தோன்னே இந்த 7வது வசனத்துலதான் அந்த ஆன்சர் இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானத்தபடியே கொடுக்கத்தும் மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். அப்போ காயின் எப்படி கொடுத்திருக்காருன்னா, இதுதான் தூய ஆவியார் எனக்கு சொன்னது, முக மலர்ச்சியோடு இல்லாமல் முணுமுணுத்துட்டே கொடுத்ததுனாலதான் கடவுள் காயனின் பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக ஆபேலின் பலியை ஏற்றுக்கொள்கிறார். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ நீங்க வருந்தி கொண்டு மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலேயோ 10 கோடி ரூபாய் கொடுக்கறதோ இல்ல சந்தோஷமா ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுக்கறதோ எது பெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா,
சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு கொடுத்த அந்த 1000 ரூபாய் தான் கடவுளுக்கு ஒரு ஏற்ற ஒரு பலியாக அமைகிறது. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹalleluya. புரியுதா? புரியுதுங்க பிரதர். அப்போ நாம என்னன்னா இந்த விசுவாசம், அதாவது கடவுள் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அதாவது எனக்கு நான் செத்து போக வேண்டிய வாழ்க்கைப்பா, அந்த வாழ்க்கையே அவர் திருப்பி கொடுத்துறாரு. காசா பணமா என்ன, எனக்கு வர்றது எல்லாமே நான் கடவுளுக்கு கொடுத்துருவேன், எனக்கு வந்து காசுல வந்து எதுவுமே கிடையாதுன்ற ஒரு முகமலர்ச்சியோடு நாம வந்து கொடுக்கணும். நம்மளுடைய பிரச்சனைக்கான காரணமே நாம் என்னன்னா வருத்தத்தோடு கொடுக்குறோம். எவ்வளவு பேர் வருத்தத்தோடு கொடுக்குறோம், சந்தோஷமா கொடுக்குறோம் தெரியாது. நான் கூட ஒரு சமயத்துலாம் ஐயோ கொடுக்கணுமா அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். அப்போ வந்து தூய ஆவியானவர் வந்து எனக்கு வந்து நிறைய வந்து இது பண்ணுவார், நீ இதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்றாரு. ஏன்னா ஏன்னா அது நீ ஒரு கொடுத்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க 10% கொடுக்குறீங்களோ 100% கொடுக்குறீங்களோ அது முக்கியம் கிடையாது அவருக்கு. எந்த மனதோட கொடுக்குறீங்க, நல்ல மனதோட கொடுத்தீங்கன்னா அது நிறைவாக கொடுப்பதாக அர்த்தம். அதுதான் அதுதான் இந்த எபிரேயர் 11:4 படிக்கிறோம், மேலான அது என்னது, பெஸ்ட், மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க காணிக்கையை செலுத்தும் போதோ இல்ல கடவுளுக்கு எது செய்யும் போதோ உங்களுடைய மன நிறைவோட மேலாக கொடுக்குறீங்களா இல்ல கஷ்டப்பட்டு வருந்தி திருந்தி கொடுக்குறீங்களா? நாம அதை வந்து கரெக்டா பார்க்கணும். பிரைஸ் காட். தேங்க்யூ ஜீசஸ். அப்போ இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் என்ன பண்ணும்னா கடவுளுக்கு ஒரு மேலான ஒரு ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா கொடுக்கணும்னு தோணும். பிரைஸ் காட். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்னா காசுக்கு உயர்ந்தது கிடையாது, உங்க மன நிறைவோட கொடுக்கணும், முகமலர்ச்சியோட கொடுக்கணும். அருந்துகிட்டோ வருந்துகிட்டோ கொடுக்கறது வேலைக்கே ஆகாது. அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக். அடுத்தது பாருங்க, நம்பிக்கையினாலே ஏனோக்கு சாவுக்குட்படுத்தாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுள் அவரை எடுத்துக்கொண்டதால் அவர் காணாமற் போய்விட்டார். அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே கடவுளுக்கு உகந்தவர் என்று நற்சான்று பெற்றவர் ஆனார். ஓகே, அவர் என்ன பண்ணாருன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியல. ஏன்னா அதை பத்தி பைபிள்ல அதாவது ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்றாங்க. ஸோ நாம அதை வந்து எடுத்துக்கொள்ள தேவையில்ல. பிரேஸ் காட். ஆனா நாம என்னன்னா 5வது வசனத்துல நம்ம உள்ள போக முடியாது. ஏன்னா அதோடைய ரூட் காசில் தூயாவையான தினம் உணர்த்தினார்னா எப்படி இந்த காயின் ஏபலுக்கு எப்படி இது பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து உணர்த்தினா நீங்களும் வந்து சொல்லலாம். ஸோ கடவுளுக்கு ஏனோக்கு உகந்ததாக நற்சான்று பெற்றதுனால அவர் என்ன பண்றாரு, நம்பிக்கையினாலே அவர் சாவுக்கு உட்படுத்தாதபடி கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஓகேவா? அடுத்தது பாருங்க, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்பவர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்பவருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். ஓகே, இதுல வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்றோம், ஏன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து diligently seek அப்படின்னு சொல்லும். அதாவது diligentlyனா எப்படி சொல்றது, ஓகே, diligent, யாருக்கா diligent தமிழ் மீனிங் தெரியுமா? ரொம்ப கவனமா. விடாமுயற்சி. தேங்க்யூ ஜீசஸ். விடாமுயற்சி. இங்கிலீஷ்ல இப்போ இங்கிலீஷ்ல 11:6 பாத்தீங்கன்னா diligently அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க வந்து அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை. நம்பிக்கைன்னு ஓகே இல்லைங்க, வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்கான்னு பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ்.
இது வந்து பழைய ஒரு டிரான்ஸ்லேஷன். இதுதான் NRSV படிக்கவா? இங்கிலீஷா? ஆ இங்கிலீஷ்ல டெலிஜென்ஸ் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. தமிழ்ல அந்த வார்த்தை இருப்பாங்க. ஓ நீங்க பாருங்க, இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. விசுவாசத்தினாலன்றி ஒருவனும் கடவுளுக்கு உகந்தவனாயிருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வர் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுபவர்களுக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, தேடுவோர்களுக்கு இங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து பொது மொழிபெயர்ப்புக்கு போவோம். ஏன் நான் இந்த பைபிளை மாத்திட்டேன்னா அது கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இங்க தேடி செல்கிறவர். இப்போ இந்த அதாவது டெலிஜென்ட்ன்ற சொல்ற இங்கிலீஷ்ல வரும். அது என்னன்னா விடாமுயற்சி. இப்போ விசுவாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அது ஒரு விடாமுயற்சின்னு சொல்லலாம். எப்படின்னா எப்படி சொல்றது? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு வாட்டி கேட்டுட்டு விட்டுறது கிடையாது. இப்போ நம்ம ஒரு 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 விஷயம் கேட்குறோன்னா அதை நாம அப்படியே விட்டுற முடியாது. கேட்டுட்ட பிறகு அதை அப்படியே விட்டுற முடியாது. கரெக்டா? அப்போ நாம என்ன பண்ணோம்? அதுக்கடுத்து என்ன பண்ணோம்? கேட்டுட்ட பிறகு ஒரு ஒரு ப்ரேயரை கடவுள்கிட்ட கேட்கறோம்னா கேட்டுட்ட பிறகு நாம என்ன செய்யணும்? நம்பணும், கிடைச்சிரும். நம்பணும், கிடைச்சிருச்சு நம்ம விசுவசிக்கணும். அதுக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் முக்கியம். அதுதான் விசுவாசத்தை முடிவு செய்யறதுக்கான ஒரு அர்த்தம். ஓகே, இந்த நம்பிக்கைன்றது என்னன்னா சாரி, இந்த நன்றி செலுத்துறது எப்படின்னா டெய்லியும் நீங்க என்ன பண்றீங்க? கடவுளே, இதை எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, இதை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, எடுத்து கொடுத்ததுக்காக நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, அதுதான் விடாமுயற்சி. அதுதான் அந்த டெலிஜென்ஸ். டெலிஜென்ட்லி சீக்கிம். இவங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன சொன்னீங்க சிஸ்டர்? சிஸ்டர் கிருஷ்ணா, நீங்க என்ன சொன்னீங்க? டெலிஜென்ஸுக்கு கவனமா. ஓகே, கவனமாகவும் இருக்கணும், அதே சமயத்துல விடாமுயற்சியாகவும் இருக்கணும். இப்போ அந்த எக்ஸாமுக்கு படிக்கணும்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி படிச்சு விட்டுருவாங்களா? இல்லை, எக்ஸாம் படிக்கிற விடுங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் நடந்தது இல்லை? இந்த ஒலிம்பிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோல்டு மெடல்லாம் வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கோல்டு மெடல் வாங்கணும்னா அவங்க எவ்வளோ தடவை விடாமுயற்சியோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எத்தனை வாட்டி விழுறாங்க, எத்தனை வாட்டி தப்பாக செய்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் திருப்பி 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 அவங்க செய்ய 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 அந்த தப்பை அவங்க அந்த ஸ்டேஜில் போய் பண்ணாமல் தெளிவாக செஞ்சு முடிச்சு அதை வந்து ஒரு கோல்டு மெடலோ ஒரு சில்வரோ ஒரு பிரான்ஸ் மெடலோ வாங்கிட்டு வராங்க. பிரைஸ் கார்டு. ஸோ விடாமுயற்சியோடு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கையும் என்னன்னா ஒன் டைம் கிடையாது. இப்போ ஒன் டைம்னா ஒரு வாட்டி சொல்லிட்டு கடவுள் செஞ்சிருவாருப்பா அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக முடியாது. இதுல என்னன்னா விடாமுயற்சியோட இருக்கணும். டெய்லி கடவுளுக்கு அது கிடைச்சிருச்சுன்ட்டு நீங்க நம்பணும். அதுக்கப்புறமா வந்து அந்த கற்பனை திறன்ல உங்க விசுவாசத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கு. அதான் சொல்ற, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராயிருக்க இயலாது, ஏனெனில் கடவுளை அணுகி செல்பவர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்போ இங்க என்ன சொல்லப்படுதுன்னா இந்த விசுவாசம் வந்து விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். அப்போ அவர் என்னன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கடவுள்கிட்ட நீங்க வந்து ஒரு ஒரு ப்ரேயரோ இல்லை ஒரு மிராக்கிளோ கேட்டிங்கன்னா அவர் என்ன கொடுப்பாருன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த ஃபாலோ பண்ண நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி கடவுள்கிட்ட போயிட்டு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தும் போது கடவுள் என்ன பண்ணுவாரு? நீ இன்னைக்கு என்ன செய்யணுன்றத வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார். நான் கேட்டுட்டேன், கடவுள் செஞ்சு முடிச்சிருவாரு அப்படின்னு போயிட்டு உட்கார்ந்தா அதை வந்து எக்ஸ்ட்ரீம் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கிருபை. என்னன்னா நாம் எதுவும் செய்ய தேவையில்லை, கடவுள் செஞ்சிருவார்ப்பா, நான் கேட்டேன் செஞ்சிருவான்னு சொல்லிட்டு போறது. அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது.
நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கடவுள் அதற்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணும்போது அடுத்தடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப பாருங்க, ஆம், நம்ம இதுக்கு இன்னொரு வருஷம் எங்க பார்க்கலாம்னா, ஒன்னு சாமுவேல் இல்லை, 1 ராஜாக்கள் 17. அரசர்கள் 17. கிலாயத்தில் குடியிருந்த திஸ்ஸபே ஊரை சேர்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், ஓகே, அப்போ இதை இங்க படிக்கணும்னா அது முந்தின உள்ள ஒரு இது கடைசி வசனத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, இங்க பாருங்க. இங்க 30ல இருந்து படிப்போம். ஓம்ரியன் மகன் ஆகாபு ஆண்டவரின் பார்வையில் தீயோனப்பட்டதை தனக்கு முன் இருந்த எல்லாரையும் விட மிகுதியாக செய்தான். நோபாற்றின் மகன் ஏரோபாவின் வழிகளில் அவன் நடந்த போதாதென்று சீதோனிய மன்னன் எதிர்பார்க்கலின் மகள் ஜெசபெல் ஓகே மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். மேலும் சமேரியாவில் பாகாலுக்கு ஒரு கோவில் கட்டி அத்தெய்வத்திற்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். அதுவுமின்றி ஆகாபு அசரோ கம்பத்தை நிறுத்தி தனக்கு முன் இருந்த இஸ்ரேல் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாக ஆண்டவருக்கு சினமூட்டினான். அதாவது அவனது ஆட்சியில் பொத்தேலை சார்ந்த ஈயால் எரியோவை கட்டினான். நூரின் மகன் யோசோ மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயல் அதற்கு அடிக்கல் இட்ட போது தன் தலைமகன் ஆபிராமையும் அதன் வாயில்களையும் அமைத்த போது தன் கடைசி மகன் சோகுவை சாக கொடுத்தான். அதாவது தப்பா செஞ்சுட்டு வரான். ஓகேவா? இப்போ கடவுள் எலிஷாவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. இங்க பாருங்க, அந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணிபுரியும் இஸ்ராயலின் கடவுளான நான் பணியும் இஸ்ராயலின் கடவுளான வாழும் ஆண்டவரின் மேல் ஆணை, என் வாக்கில் ஆனன்றி வரும் ஆண்டுகளில் மழையோ பனியோ பெய்யாது என்றார். ஓகே, அதாவது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த எலிஷா கிட்ட கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரி நீ போயிட்டு ஆகாபு அரசனிடம் போயிட்டு மழையே பெய்யாது பனியே பெய்யாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆகாபு அரசன் என்ன பண்றான், ஜெசபெல் என்ற ஒரு ராணியை கட்டி, அந்த ராணி ஒரு இஸ்ராயலோட கடவுளுக்கு அகேன்ஸ்டா எல்லாத்தையும் பண்ணதை நம்ம ஒரு கடைசி 4 வசனத்தை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு ராஜாக்கு முன்னாடி போய் பேச முடியுமா? ஒரே இடம் என்ன பண்ணுவான், வாள் எடுத்து வீட்டு விட்டுருவான். ஆனா கடவுள் சொன்னத ஒரே காரணத்தை வச்சு என்ன பண்றார், எலிதா அங்க போறார். அப்போ அது முடிச்சிட்டு வந்த பிறகு அடுத்தது வருது பாருங்க. பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. எப்போ? அந்த வேலையை சொல்ல முடிச்சிட்ட பிறகு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு மூகாமுக்கு போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கொரித்து ஓடைகளில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றேன். அவ்வாறே அவர் போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இந்த கொரித்து ஓடையில் தங்கி இருந்தார். ஓகே, இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா கடவுள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். கரெக்டா? அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு? கடவுள் ஒரு வேலையை செய்ய சொல்றாரு. அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அடுத்த ஸ்டெப் வருது. என்ன?
அவர் சொல்றாரு, கடவுளே இந்த மாதிரி மழையோ பனியோ பெய்யாதுன்னு சொல்றீங்களே, அவங்க என்ன உயிரோட விடுவாங்களா, இல்லை என்னை சாவடிச்சிருவாங்க? அப்படி இருந்தால் நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்தாலும் தண்ணியும் மழையும் இல்லைன்னா நான் எங்க போய் வாழுவேன்? அதுக்கு வந்து கடவுள் ஒரு வழி வச்சிருக்கு. என்னது அவர் சொல்றாரு பாருங்க. அதை நீ நீ போய் சொல்லு. அடுத்த உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு வரும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்ட பிறகு இவர் அங்க போய் இருக்கிறார். அதே மாதிரி தண்ணியும் குடிக்கிறாரு. காக்கா என்ன பண்ணுது? சாப்பாடும் கொண்டு வந்து கொடுக்குது. அதுவும் நான்வெஜ் சாப்பாடா வந்து கொடுக்கும். இப்ப பாருங்க, காங்கங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார். ஓகே, நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவர் அவரது வாக்கு அவருக்கு வந்தது. இவர் அங்க போய் தங்கறதுனால அடுத்த வாக்கு, நீ புறப்பட்டு சீதோன் பகுதியில் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைப்பெண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றேன். அப்ப பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன் பை லைனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே வர்றாரு. இது எப்போ சாத்தியம்னா, நாம விடாமுயற்சியோட இயேசுவையோ கடவுளையும் தூய ஆவியானவரையும் பற்றி கொள்ளும் பொழுது, விடாமுயற்சியுடன் கடவுள் கேட்டதை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பாரு. நாம் என்ன செய்யணும்னா, நன்றி செலுத்தி கொண்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய மிராக்கல்ல நாம போய் தெளிவாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு போய் நிறுத்திடும். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. அப்போ எபிரேயர் 11:6 படி, நம்பிக்கையினால் அன்று எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்கிறவர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். நமக்கு கண்டிப்பாக அவர் தக்க கைமாறு அளிப்பார். அவர் இருக்கிறார், அவர் நமக்கு கைமாறு அளிப்பார் என்ன நம்ப வேண்டும். அந்த நம்பர் அது எப்படி கொடுக்கணும், எப்படி வரும்னா, அந்த விசுவாசம் விடாமுயற்சியோட இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கும். Praise God. Thank you Jesus. Hallelujah. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது இன்னைக்கு ஒன்று விஷயம் கேட்டுட்டோம், அதாவது ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு கேட்டோம்னா நாளைக்கும் நம்ம அதை போய் கேட்கக்கூடாது. கடவுளே இன்னும் நடக்கலையே அப்படின்னு கேட்டால் நீங்கள் புலம்புறீங்கன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணா, கடவுளே நேற்று கேட்டதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமா, தூங்கும் போதெல்லாம் அதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணணும். இது எனக்கு கிடைச்சிருச்சு, என் குடும்பம் இந்த மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். Praise God. Thank you Jesus. அப்போ அதையே நீங்க திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அவட விடாமுயற்சியோட அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஒரு ஓகே, இன்னொரு இது ஞாபகம் வருது. பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் விடாமுயற்சி மாதிரி தான் வரும், தொடர்ந்து அந்த இது. ஓகே, லூகாஸ் 18 அங்க போய் ஒரு நிமிஷம் பார்ப்போம். தூய ஆவியானவர் ஒன்னொன்னா இது பண்றாரு, எப்படி இருக்கணும்ட்டு. நீங்க பாருங்க, அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஓகே, அவர்கள்னா யாரு அதை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், 17வது இதுல கடைசியில ஒரு விஷயம் சொல்லுவார். சரி, ஓகே, நம்ம பார்க்க வேணாம், வேற எங்கேயோ போகுது.
அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பது இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைப்பெண் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைப்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையெனில் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டு இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்னர் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், நாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். அதாவது என்னன்னா, இந்த ராஜா கடவுளுக்கும் அஞ்சு நடக்கிறது இல்லை, மக்களுக்கும் அஞ்சு நடக்கிறது இல்லை. ஆனா இந்த ஒரு விதவை பெண் என்ன பண்றாங்க, கைம்பெண் என்ன பண்றாங்க, டெய்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, நான் யாருக்குமே நஞ்சு நடந்தது கிடையாது, ஆனா இந்த ஒரு பெண்ணுக்காக நான் அஞ்சு நடக்கிறேன். ஏன்னா இவர் டெய்லி என்னைய சாகடிப்பா, அதனால நான் இவருக்கு ஒரு முடிவு பண்ணி நான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு, நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும், அதாவது நம்மளை பத்தி நம்ம அனைவரும் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? அப்போ ஏன் காலம் தாழ்த்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, மிஸ்டேக் நம்ம மேலதானே தவிர கடவுள் மேலேயோ கடவுளுடைய வார்த்தையிலோ கிடையவே கிடையாது. இப்போ இதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பெர்சிஸ்டன்ட், தொடர்ந்து அப்படின்ட்டு சொல்லப்படும். பிரேஸ் காட். அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, விடாமுயற்சியா இருக்கணுமா, தொடர்ந்து கொண்டே இருக்கணுமா. அதாவது கடவுள் அப்படியே ஒற்றி பிடிச்சிக்கணும். நீங்க இதை செய்யலைன்னா நான் இதை விட்டு நான் இதுக்கு போக மாட்டேன், அடுத்த இதுக்கு நான் செய்ய மாட்டேன், இதையே நீங்க செய்யுங்க, நான் கடவுளே இதை செஞ்சதுக்காக நன்றி, கடவுளே எனக்கு செஞ்சதுக்காக நன்றி என்று செஞ்சுட்டே இருக்கும்போது கடவுள் அதற்கான பலனை தக்க காலத்தில் நமக்கு அளிக்க வல்லவர் என்பதை நாம் நம்ப வேண்டும். அதை தான் இங்க போட்டிருக்கு. கடவுளை அணுகி செல்பவர் அவர் இருக்கிறார் என்பதையும், அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. புரியுதா? இது விடாமுயற்சியோடு இருக்கிறது ஒண்ணு. ஓகே, அடுத்தது பாருங்க. நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்தது நம்பிக்கையினால்தான். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்றும் உரிமை பேறு பெற்றதும் நம்பிக்கையால்தான். இப்போ நோவாவை பத்தி கடவுள் சொல்றாரு. இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஆனா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். நோவா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவன மாதிரியான ஒரு இடம். அந்த பாலைவனத்துல மழை பெய்யறதே ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல 40 நாள் மழை பெய்ய போகுதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, போயிட்டு சொல்றாரு. அங்க உள்ளவங்களாம் என்ன பண்றாங்க, நோவாவை ஏளனமா பாக்குறாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? நாம எந்த இடத்துல இருக்கிறோம் தெரியுமா? இந்த இடத்துல இது மழை பெய்யுமா, இது வருமானு சொல்லிட்டு அவரை ஏளனமா பார்த்தாங்க. இப்போ ராஜஸ்தான்ல நீங்க இருக்கிறீங்க, அந்த இடத்துல கடவுள் உங்களுக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுறாருப்பா, இங்க ஒரு பெரிய ஒரு மழை ஒன்று பெய்ய போகுது, ஒரு ஆறு இதை போகுது, நீங்க காப்பாற்றணும்னா தயவு செய்து ஒரு பெரிய ஒரு போட்டை ஒன்று செய். ஒன்று நாம கடவுளே, இந்த இடத்துல மரம் கூட இல்லை, செடியும் இல்லை, நான் எங்க இருந்து இந்த போட்டை பண்ணுவேன் அப்படின்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். ஓகேவா?
என்னன்னா அது ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது எப்படின்னா, இந்த நடுவில் வந்து ஒரு 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 வேன் வந்து ஒரு டெசர்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ரேஸ் கார்டு, ஓகேவா? டெசர்ட் நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த டெசர்ட்ல உள்ள அந்த அந்த டெசர்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவரும் இன்னொருத்தரும் போயிட்டு இருக்காங்க. அவங்க எங்கடா போய் பிஸ்னஸ் பண்றது, ஒழுங்காவே பிஸ்னஸ் இல்லையே, என்ன பண்றது, நாம எங்க இது பண்றோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு வானொலியில வந்து ஒரு அறிக்கை கேட்கறாரு. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு செயற்கைக்கோள், அதாவது ஒரு சேட்டலைட் இந்த இடத்துல வந்து உழப்போகுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கூட இருக்கிறவங்களாம் நின்று அந்த வண்டியை நிறுத்திட்டு, அவங்க 2 பேரும் அந்த வண்டியை நிறுத்திட்டு மேலே பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு செயற்கைக்கோள் வந்து கொண்டு இருக்குது. உடனே பக்கத்தில் இருக்க சொல்றாரு, நம்மளுக்கு நேரமே சரி கிடையாது. நாம வந்து என்னன்னா போற இடத்துலலாம் இந்த மாதிரி தான் ஏதாவது வா நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம், இங்கேருந்து இதை விட்டுட்டு தப்பிச்சு போயிடலாம், இல்லைன்னா நம்ம எல்லாம் செத்துருவோம் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சொல்றாரு, இல்லை இல்லை, இதுல வந்து எனக்கு இன்னொரு ஐடியா ஒன்று கிடைக்குது. என்னன்னா, அவர் என்ன பண்றாரு, வண்டியை திருப்பிட்டு அந்த செயற்கைக்கோள் எங்க உள்ள போகுதோ அதை நோக்கி ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறாரு. இந்த டெசர்ட்குள்ள ஓட்டிட்டு போறாரு. அது ஒரு இடத்துல உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 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 200 அடிக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த வண்டியில வந்து அந்த அந்த பாத்தீங்கன்னா அந்த பன்னு, பீஸா, பர்கர் அதெல்லாம் செய்யற ஒரு தொழில் தான் அவங்க பண்றாங்க. ஸோ என்ன பண்ணுவாருன்னா, ரெடியா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ அந்த பக்கத்துல இருக்க ஆளு கேட்பாரு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? இந்த ஒரு பாலைவனத்துல யார் வந்து உனக்கு வந்து பர்கர், பீஸா, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்க போறா? வா நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் பண்ணலாம். இல்ல பாரு அப்படின்னு சொல்லி முடியும் போது ஒரு 5 நிமிஷத்துல இந்த இடத்துல வந்து உழுந்ததுன்னு கேள்விப்பட்டோன்னா சுட்டு வட்டாரத்துல இருக்கிற அந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாம் அதை பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அந்த இடத்துல ஏதாவது சாப்பிட வேணும்ல. அப்போ இவங்க கடையை வச்சோன்னா என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வந்து இவங்க கடையில வாங்கி அதை வாங்கிட்டு போறாங்க. 1 மணி நேரத்துல இவங்க கொண்டு வந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிரேஸ் கார்ட். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நோவாக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. கண்ணுக்கு நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அப்போ கடவுள் வந்து நோவாக்கு அதை சொல்லும் போது அவருக்கே யோசிச்சிருப்பாரு, இது சாத்தியமா, நடக்குமா? ஆனா அவர் என்ன பண்றாரு, தம் குடும்பத்தை காப்பாற்ற கவனத்தோடு ஒரு பேழையை அமைத்து நம்பிக்கையினால் தான். அவர் வந்து ஒரு டைம்ல வந்து இந்த பைபிளை படிக்காதவங்களாம் நோவா வந்து செல்ஃபிஷ், அவர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இது செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவர் வந்து எல்லாரையும் போய் கூப்பிட்டுருக்காரு. செய்யும் போதெல்லாம் போய் கூப்பிடுவாராம். ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை வந்து ஏளனமா பார்த்து ரொம்ப இதா பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு ஜைடான்டிக்கா ஒரு பெரிய ஒரு போட்டை எரிஞ்சிட்டு வந்து எல்லாம் வந்து என்னன்னா, பரவாயில்லையே அவன் செஞ்சுட்டானே ஒரு போட்டு. ஆனா இருந்தாலும் இவ்வளோ வயசாகி நீ செஞ்சதுக்கு இதை வந்து யாருக்காவது மற்றவங்க வேலை செஞ்சிருந்தா நீ ஒரு பணக்காரன் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. பிரேஸ் கார்டு. அப்போ என்ன நடக்கும்னா, அந்த சமயத்தில் அன்னைக்கு நைட்டே அந்த இடத்துல என்ன நடக்கும், மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்போ இவங்க கடை கரெக்டாக க்ளோஸ் பண்ணும்போது எல்லாம் வந்து அந்த இதுக்குள்ள வர ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள தண்ணி மேலே வந்துடும். அதன் வழியாய் அவர் உலகை கண்டித்து இறைவனுக்கு ஏற்புடையவர் என்றும் உரிமை பேறு பெற்றது நம்பிக்கையினால்தான். அப்போ இங்க வந்து இந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு ஒபேயிங் ஹார்ட் திங்ஸ், கீழ்ப்படிதல், கஷ்டம், நம்ப முடியாத ஒரு விஷயத்த இந்த விசுவாசம் என்ன பண்ணும்னா நம்மளுக்கு நம்ப வைக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து, நம்ம இந்த நோவை பத்தி நம்ம திருப்பி பார்ப்போம், இந்த ஒபீடியன்ஸ் பத்தி பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சி சாகும் போது நாமளும் அங்க இல்லை. அது வந்து அதை வந்து சில பேர் என்ன சொல்றாங்க, அது வந்து ஒரு ஒரு ஸ்டோரியா சொல்றாங்க. சில பேர் அதை வந்து உண்மையா நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அந்த எல்லாம் இருக்காங்க. ஆனா நாம எதையுமே பொருட்படுத்தாம பைபிள்ல என்ன எழுதியிருக்கோ, என்ன சொல்லியிருக்கோ, அதை என்ன பண்றோம், நம்ம மனசாட்சிக்குள்ள கொண்டு வந்து ஒரு இமேஜினேஷனா பார்த்து அதை வந்து நம்ம நம்புறோம். இந்த நம்புறது எப்படின்னா, இந்த ஒபீடியன்ஸ் இது எப்படி வருதுன்னா, இந்த விசுவாசத்தினால் தான் இந்த ஒபீடியன்ஸ் வருது. பாருங்க, நோவா கண்ணுக்கு புலப்படாதவை குறித்து கடவுளால் எச்சரிக்கப்பட்ட போது மழையும் வரல, அதாவது சொல்லும் போது அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கல. அதுக்கப்புறம் என்னன்னா,
இந்த அவ யார் யாரெல்லாம் இருந்தா பாருங்க, நோவாவோட மனைவி, அப்புறம் அவங்களுடைய 2 குழந்தைகள், அப்புறம் இந்த 3 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளோட மனைவி, 2 குழந்தைகள், அந்த 2 குழந்தைகளோட மனைவிகள், எவ்வளவு பேரு? டோட்டலா 6 பேரு. அந்த ஒரு பெரிய ஒரு போட்டை, ஒரு பெரிய ஆர்க்க, ஒரு பெரிய பேழைய அவங்க வந்து அமைச்சிருக்காங்க கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ எவ்வளவு அளவுக்கு நோவா வந்து கடவுள் மேல நம்பிக்கை வச்சுக்கிறாருன்றத வந்து இந்த 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 வார்த்தை மூலம் நம்மளால பார்க்க முடியுது. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அப்ப பாருங்க, faith helps us in obey hard things. கடவுள் சொல்றாரு, உங்களுக்கு வந்து கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், இந்த மலையை கூட நீங்க பெயர்ந்து போட்டுடலாம். அவர் என்ன சொல்றாரு? மலை மாதிரி விசுவாசம் இருந்து கடுகை பெயர்ந்து போடணும் அவசியம் இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தா கூட போதும், நீங்க வந்து மலையை பெயர்ந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து அவரு வந்து சொல்றாரு. பிரேஸ் காட், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. அப்போ இன்னைக்கு நம்ம நாளைக்கு நம்ம திருப்பி பார்ப்போம். நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பார்த்தோம்? முதலாவதுல இருந்து நம்பிக்கை என்பது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பார்க்குறோம். நம்பிக்கை என்னன்னா எதிர்நோக்கி இருப்பவை ஒன்று. 2வது வந்து நாம எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்டிப்பாக நிறைவேறும். 3வது கண்ணுக்கு புலப்படாதவை, அதாவது faith is always unseen, கண்ணுக்கு புலப்படாதவை, அதை பற்றிய ஐயமற்ற நிலை. விசுவாசம் இருந்ததுன்னா பயமே இருக்காது. ஓகேவா? இந்த 4 விஷயத்த நாம வந்து 1வது வசனத்துல பார்க்கிறோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? உலகம் முழுமையும் கடவுளுடைய சொல்லால் உருவாக்கப்பட்டது, காணப்படாதவனின்று காணப்படுகிறவை உண்டாயின. அதாவது அன்சீன்ல இருந்து சீன் உருவாகுது. காணப்படாதவர் என்று காணப்படுகிறது, உருவாக்குறது எப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் நம்பிக்கை. அதாவது என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங். அந்த புரிதல் எப்படி வருதுன்னா விசுவாசம் மூலியமா தான் அந்த புரிதல் நமக்கு வருது. அதை வந்து நம்ம பார்க்குறோம். 5வது. அடுத்தது என்ன பார்க்குறோம்? 6வது என்ன பார்த்தோம்னா, நம்பிக்கையினால் தான் ஆபேல் காயேனுடைய பலியை விட மேலான பலியை கடவுளுக்கு செலுத்தினார். மேலான பலி. இந்த மேலான பலினா என்னன்னா, நம்ம வந்து மேலானதுனா ரொம்ப ஹையஸ்டா, காசு ஹையஸ்டான்னு பார்க்காம விட்டுட்டு நம்மளுடைய மனதுக்கு நிறைவானதாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதுதான் மேலான பலியை கடவுள் எதிர்பார்க்கிறார். அது வந்து நம்ம பார்த்தோம். அதனால்தான் அவர் நேர்மையான கடவுளிடம் நற்சார்ந்து பெற்றார். அவருடைய காணிக்கைகளை குறித்து கடவுளே சான்று பகர்ந்தார் என்றதை நம்ம பார்க்கிறோம். 6வது. 7வது என்ன பார்க்கிறோம்? ஈனோக்கு படி நம்ம அவ்வளோ இது பண்ண முடியல. 7வது என்னன்னா, நம்பிக்கையினால் இன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. அடுத்தது என்னன்னா, இந்த விசுவாசம் தான் என்ன பண்ணுது? நம்மளுக்கு விடாமுயற்சியுடன் தொடர்ந்து கடவுளை வார்த்தையை பற்றி கொள்ள நமக்கு ஒரு தூணாக நிற்கிறது. நம்பிக்கையில தான் ஸ்டார்ட் ஆகுது, நம்பிக்கையில முடியுது. நம்பிக்கையினால் அன்றி கடவுளுக்கு உகந்தவராக இருக்க முடியாது. You cannot please God without faith. அப்போ நீங்க அவரை அணுகி செல்லணும்னா விடாமுயற்சியோட இருக்கணும். அதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கணும், பற்றி கொள்ளணும். அது இந்த விஷயம் இந்த நடச்சு முடிகிற வரைக்கும் நான் இதை விட்டு நவர மாட்டேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னா, எதற்கு கடவுள் வந்து யோசுவாவை தேர்ந்தெடுத்தார்னா, இவர் என்ன மோசே என்ன பண்ணுவார்னா, அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டு கடவுள்கிட்ட பேசுவாராம். கடவுள்கிட்ட பேசி முடிச்ச பிறகு அவர் வீட்டுக்கு தங்க போயிட்ட போது இந்த யோசுவா என்ன பண்ணுவாராம், இவர் கடவுள் என்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லிட்டு கூடாரத்துக்குள்ளேயே போய் உட்கார்ந்துட்டு இருப்பாராம். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரு, கடவுளை பிடிச்சு கொள்ளுனால்தான் அவர் என்ன பண்றாரு, கடவுள் யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். நாம எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனம். நாம எவ்வளவு அளவுக்கு நம்ம அவரை பிடிச்சுக்கிறோமோ அவ்வளவு அளவுக்கு கடவுள் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய செயல்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஓகே, அது 7வது. 8வது என்ன பார்க்கிறோம்? காண முடியாததை நம்புறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த விசுவாசம். பிரைஸ் தி லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஒபீடியன்ஸை பத்தி நாம வந்து நாளைக்கு நாம திருப்பி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு வந்து இதுல 40 வசனம் இருக்கு. இது ஃபுல்லா நம்ம வந்து படிக்க போறோம். பிரைஸ் காட். இன்னும் 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நாம வந்து பொறுமையா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
தேங்க்யூ ஜீசஸ். ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்குதா? அப்போ யாராவது ஒருத்தர் நன்றி எழுதல் ப்ரேயர் பண்ண முடியுமா? தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி. அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கே என் நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் மெய்யாகவே நான் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே, இதோ இந்த இறை வார்த்தை பகிர்வின் மூலமாக தகப்பனே நீர் எங்களோடு அப்பா சகோதரர் வழியாக கொடுத்த இந்த இறை செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நம்பிக்கையினால் ஆண்டவரே நாங்கள் எப்படி உமக்கு ஏற்புடையவராய் வாழ்வது அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே இந்த டெலிஜென்ஸ் என்று தொடர்ந்து உண்மை அப்ப இருக பற்றி கொண்டு வாழக்கூடிய ஒரு செய்தியை ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அப்பா, இந்த செய்தியின் வழியாக தகப்பனே நாங்கள் உண்மை இருக பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு பேசுவதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவையான ஆண்டவரே அந்த இறை வல்லமையும் ஞானத்தையும் ஆண்டவரே விசுவாசத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் காத்திருக்க செய்து ஆண்டவரை நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக அப்பா நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரை, நீங்கள் ஜபத்தில் அவைகளை கேட்கிறோம் அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிகள் என்று சொன்ன அன்பு தகப்பனை, நாங்கள் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று ஆண்டவரை காத்திருத்தலோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ தகப்பனே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த இறை செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து தகப்பனே அப்பா நீர் எங்களை ஒரு நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் படைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான இறை வல்லமையும் ஞானத்தையும் கொடுத்து இந்த படிப்பினைகள் வழியாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு தகப்பனே உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து எல்லா மக்களுக்கும் இந்த ஃபெய்த்தை குறித்த செய்தியை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சொல்லி அனைவரும் சீடர்களாக சீடர்களாக வாழ்வதற்கு தேவையான வல்லமையை ஆண்டவரே இந்த இறை செய்தி மூலம் நாங்கள் பெற்றதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தந்தையாம் கடவுளுக்கு தூய ஆவியானவர் வழியாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். Praise God. Thank you Jesus. Hallelujah. So நாளைக்கு நாம திருப்பியும் 6:30 மணிக்கு பார்க்கலாம். God bless you all. Praise the Lord. Thank you. Praise the Lord. Thank you.